சுதந்திர தின உரையின் போதே தீபாவளிக்கு நிறைய பரிசுகள் கொடுக்கிறேன்னு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொன்னார். அது நவராத்திரியிலேயே அந்த பரிசு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. நவராத்திரி இன்றைக்கு ஆரம்ப தினம். எல்லாருக்குமே ஒரு வான வேடிக்கை மாதிரி ஒரு நல்ல நிகழ்வு நடக்க இருக்கிறது. நாளைய தினத்திலிருந்து நாம் எந்த பொருள் வாங்கினாலும் நமது பாக்கெட்டை பைகள் நிரம்ப இருக்க போது, பாக்கெட்டும் நிரம்பியே இருக்க போகுது. ஆக பையும் நிரம்பி பாக்கெட்டும் நிரம்பி நம் வாழ்க்கையும் நிரம்பி மகிழ்ச்சி நிரம்ப போகிறது. சுதந்திரம் அடைந்த காலத்துல இருந்து ஏற்றியது என்னைக்குமே இறக்கியது கிடையாது, ஏறிக்கிட்டே தான் போகும். மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல சாமானிய பொருட்களின் விலை கடுமையாக ஏற்றம் கண்டிருந்தது. ஆனா இன்னைக்கு ஜிஎஸ்டி மூலமாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கையை சாமானிய மக்களின் வாழ்வில் சாதாரணவங்க கூட வீடு வாங்க முடியும், கார் வாங்க முடியும். இன்னைக்கு காரெல்லாம் 1.5 லட்சம் ரூபாய் அளவுக்கு குறைய இருக்கிறது. 3 சக்கர வாகனம் 60,000 ரூபாய் குறைய இருக்கிறது. 2 வீலர் 20,000 40,000 வரை குறைய இருக்கிறது. என் ஷாம்பு 150 120 ரூபா. எல்லாத்துலயுமே விலை குறைந்து சேமிப்பு அதிகமாகும். மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்ன மாதிரி 2 லட்சம் கோடி ரூபாய் மக்களுக்கு மிச்சமாகும். இது மக்களின் சேமிப்பாக உலா வரும். இது மிக பிரம்மாண்டமான ஒரு புரட்சி. இந்திய சுதந்திரத்திற்கு பின்பு ஒரு மிகப்பெரிய பொருளாதார சுதந்திரம் கிடைக்கிறது. அதனால இன்னைக்கு மக்கள் எல்லோரும் அதை நம்பி இருக்கிறார்கள். நீங்க உங்களோடு நான், எங்களோடு நீ, இப்படியே வசனம் பேசி கொண்டிருக்கிறார்களே தவிர மீன் கட்டணம் ஏறியாச்சு, பால் கட்டணம் ஏறியாச்சு, இன்னைக்கு எல்லா விலையை ஏற்றிவிட்டு பதிவு கட்டணம் ஏறியாச்சு. ஆனா உங்களோடு ஸ்டாலின், உங்களோடு முதல்வர் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். உங்களோடு பிரதமர் என்பதுதான் இப்பொழுது சரியான வாதமா இருக்கும். உங்களோடு பாஜக என்பதுதான் சரியான வாதமா இருக்கும். ஏன்னா மக்களின் வாழ்வியலில் அன்றாட பொருட்களை விலை குறைக்கப்பட்டிருக்கிறது என்பது மிகப்பெரிய சமுதாய புரட்சி, பொருளாதார புரட்சி என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பிங்களா, இது ஏற்கனவே ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வர்றதுக்கு மாநில அரசுகள் தான் அதற்கு ஒப்புதல் கொடுக்கல. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு இவ்வளவு கேள்வி கேட்குறீங்களா தம்பிங்களா? தங்கச்சி யாரும் இல்லை, அதனால சொல்றேன். டீசல் விலை எவ்வளவு குறைப்போன்னு சொன்னீங்க? 4 ரூபாயா? அவங்களோட வாக்குறுதியில் என்ன சொன்னாங்க? டீசல் விலை குறைப்போம், பெட்ரோல் விலை குறைப்போம், கேஸுக்கு 100 மானியம் கொடுப்போம். இதெல்லாம் எங்க போச்சு? ஆக நீங்க சொன்னது எதையுமே செய்யாம, ஆனா நாங்க தான் வருவோம் 200க்கு 200ன்னா நிச்சயமா 200 கிடைக்க போறது இல்லை. நீங்க வீட்டுக்கு தான் போக போறீங்க. அதனால அவங்க சொன்னது எதையுமே செய்யல, சொல்லாததையும் செய்து கொண்டிருக்கிறார் நமது பாரத பிரதமர். இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு தீபாவளி, ஒரு மறுமலர்ச்சி. இன்னைக்கு நவராத்திரி, உலக சரித்திரத்தில் இடம்பெறும் நவராத்திரி. மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் அவர்களின் உரையை 5 மணிக்கு எல்லோரும் கேட்போம். கேட்டு மகிழ்ச்சியில் நாம் திளைப்போம் என்பதுதான். H1B விசா கட்டணம் அமெரிக்க அதிபருக்கு அதிகமாக்கி இருக்கிறாரு. இதுவரையும் இல்லாத பலவீனமான ஒரு பிரதமரை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி கமெண்ட் ட்வீட் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவங்க 3 லட்சம் இந்தியர்கள். ராகுல் காந்தி சொன்னது எது நடந்திருக்குது? ராகுல் காந்தி சொல்றது எல்லாமே பொய்யா நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆனந்த் என்ற தொகுதியில கர்நாடகாவில் 6000 ஓட்டு திருடப்பட்டதுன்னு சொன்னாரு. தேர்தல் கமிஷன் இல்லைன்னு சொல்லியாச்சு. ஹைட்ரஜன் குண்டு போடுறாராம். நான் கேட்கிறேன், மரியாதைக்குரிய மோடி அவர்கள் பாகிஸ்தான்ல வந்த தீவிரவாத குண்டையே அவர் பொருட்படுத்தாம அதை எதிர்த்து நின்று கொண்டிருக்கிறார். ஆக இவர் ஹைட்ரஜன் குண்டு எங்க, இது புஸ்வானமா தான் ஆகுது. அதனால ராகுல் காந்தி சொல்றதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. விசாக்கு இன்னைக்கு விலை ஏற்றி இருக்கிறார்கள். அதே மாதிரி அது இதுவரைக்கும் இருந்தது இல்லை. நேற்று அழகா ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அவசரமா யாரான்னு போகணும்னா, அவசர நிலைன்னா இந்திய தூதரகத்தை நீங்க தொடர்பு கொள்ளலாம். கரோனா நேரத்துல வெளிநாடுகள்ல இருந்து எல்லா நாட்டை விட நம்ம நாட்டில் தான் போய் விமானத்தை அழைச்சி கூட்டிட்டு வந்தாங்க. அதனால உள்நாட்டுக்காரங்களையும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பார்த்து கொள்வார், வெளிநாட்டுக்காரர்களையும் பார்த்து கொள்வார். கொள்கை ரீதியான முடிவுகளை இந்தியர்களுக்கு சாதகமாக. அதனால்தான் இன்னைக்கு இன்னொரு திட்டத்தை அறிவிக்கிறார். நம்ம வெளிநாடு சுயசார்பு இந்தியா. இப்படி அமெரிக்காவுக்கு உடனே அவங்க திடீர்னு சொல்லணும் அவங்கள நம்ம வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு இல்லாம, என் நாடு என் உழைப்பு என் மக்களுக்காக தான் இன்னைக்கு அந்த திட்டம். அதனால
அமெரிக்கா என்ன சொன்னாலும் சரி, சீனா என்னாலும் சரி, இந்தியா என்ன சொல்ல போகிறது என்பதை உலக நாடுகள் கண்காணிக்கக்கூடிய அறிவிப்பு இன்று மாலை வரும். தமிழகத்துக்குள்ள பாஜக வராம இருக்கிறதை எதிர்க்கிறதுக்கு ஒரே தைரியம் எங்ககிட்ட தான் இருக்கு அப்படின்னு வந்துட்டோம்ப்பா, வந்துட்டோம், நாங்க வந்துட்டோம்னு சொல்லு, அவ்வளவுதான். நாங்க ஏற்கனவே 4 சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்துக்குள்ள இருக்கோம். ஏற்கனவே உலகம் இந்தியா முழுசும் நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அதனால வர முடியாதுன்னு ஏன் சொல்றீங்க? ஏன் கவலைப்படுறீங்க நீங்க? அதனாலதான் யாரானும், அதாவது அதிமுக பாஜக யாராலும் சந்திச்சுட்டா உடனே உங்களுக்கு உதறல் ஏற்பட்டுருது. அதிமுக பாஜகவும் யாராலும் மேல போய் சந்திச்சுட்டா நான் சகோதரி கனிமொழிக்கு அந்த கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுகவின் தலைமை அலுவலகம் அமித்ஷா ஆபீஸ்ல இருக்கு, பாஜக அலுவலகத்துல இருக்குன்னு சொல்றாங்க. நீங்களாம் கூட்டணி பேசுனதே கிடையாதா? நீங்க எதுக்கு சோனியா காந்தி எப்போ போய் பாக்குறீங்க? சரி, உங்க தலைமை அலுவலகம் காங்கிரஸ் இருந்தது இல்ல, இலங்கை தமிழர்கள் பிரச்சனைகள் தீத்தீங்களா? நான் கேட்கிறேன். மன்மோகன் சிங் உங்களோட சட்டமன்றம் எப்படி பண்ணாங்க தெரியுமா? தோட்டா தரணியை வச்சு 300 கோடி ரூபாய்க்கு செட்டிங் போட்டாங்க. அதை மன்மோகன் சிங்கை வச்சு திறந்தாங்க. ஆக அதுக்கு வர வச்ச மன்மோகன் சிங்கை இலங்கை தமிழர்களை கொலை செய்ய விடாதுங்கன்னு சொல்ல உங்களால வாய் வரல. அல்ல, உங்க அரசியல்லாம் என்ன எடுபடாது. தலைமை அலுவலகம் அது இதுன்னு இப்ப உங்க தலைமை அலுவலகம் எங்க இருக்குன்னே நமக்கு தெரியல. அதனால இன்றைய காலகட்டத்தில் பாஜக அதிமுக உறவு பலமா இருக்கு. இன்னைக்கு எங்க தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அண்ணன் எடப்பாடி அவர்களை சந்தித்திருக்கிறார்கள். சந்திப்புகள் தொடரும். அண்ணன் ஸ்டாலின் அவர்களின் தூக்கமின்மையும் தொடரும். அதான் எனக்கு கருத்து. விஜய் வந்து திமுகவை பிடின்னு சொல்றாரு, ஸ்டாலின் வந்து விஜய், அதாவது மற்ற திமுக காரங்க விஜய் வந்து பிடின்னு சொல்றாங்க. பிஜேபி நாங்க பீப்புள் டீம், நாங்க பீப்புள் டீம். யார் பி டீம் ஏ டீம்லாம் அனலைஸ் பண்றதுக்கு நாங்க இல்ல. நாங்க பீப்புள் டீம். பீப்புள் டீமா இருக்கிறதுனால தான் இன்னைக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஒவ்வொரு சாமானியர் வீட்லையும் சேமிப்பு வரணும்னு எல்லா விலையும் குறைச்சிருக்காங்க. அதனால யார் எந்த டீமா இருந்துட்டு போட்டுப்பா, நம்ம பீப்புள் டீம், பி டீம். ஓகே. ஜிஎஸ்டி அமல்படுத்தினதுல இருந்து கிட்டத்தட்ட 5 வருஷமா அந்த விலையேற்றத்தை மக்கள் வந்து அனுபவிச்சிருக்காங்கல்ல, அனுபவிச்சு இப்ப திடீர்னு வந்து விலையை கம்மி பண்ணி தம்பி அது ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணதான். மாநிலங்கள் சேர்ந்து முடிவு பண்ணி அதுக்குள்ள சதவீதத்தை மாநிலங்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்க. மாநிலங்கள் மத்தியும் மக்களுக்காக தான் செலவு பண்ணாங்க. ஆக நான் இதுக்கு கேட்க, இது சொன்ன மாதிரி இதுக்கு முன்னால ஏத்துனது எதையான்னு குறைச்சிருக்காங்களா? இல்ல. இந்த நாடு நல்ல வளர்ச்சி அடைந்த உடனே அந்த மக்களுக்கு பங்கு இருக்கணும்னு குறைக்கிறாங்க. அதனால பொருளாதார புரட்சியை நாம் நம்ம வரவேற்போம். மற்றவங்க மாதிரி எதிர்க்க வேண்டாம். உங்க வீட்டுல உங்க அம்மாட்ட, மனைவிட்ட, தங்கச்சிட்ட கேட்டு பாருங்க, அண்ணன்ட்ட கேட்டு பாருங்க, எவ்வளவு நாளைக்கு 100 ரூபாய் நீங்க செலவு பண்ணீங்கன்னா 30 ரூபாய் சேமிக்க போறீங்க. மகிழ்ச்சியா இருங்கப்பா. சும்மா இந்த கேள்வி எல்லாம் கேட்கறத விட கொண்டாடுவோம் ஜிஎஸ்டி. ஓகே, ஓ போடுவோம்.